இப்போ கொங்குல இருந்து ஒரு லீடர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமா அந்த இதுல இருக்கும் அப்படிங்கும்போது அவர் நீக்கத்துல இனி அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல இது எஃபெக்ட் இருக்குமா? கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அதிமுகவுக்கு திமுகவுடைய அதே ஓட்டு வங்கிகள் அப்படியே இருக்கும்போது இந்த வாட்டி கொங்குலையும் திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? திமுகவினுடைய நீண்டகால செயல் திட்டம், அதுக்காக தான் செந்தில் பாலாஜி கிளம்ப இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதிமுகவை நம்ம ஓப்பனாக சொன்னால் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சி தான் அது. அப்போ ஆதவ அர்ஜுனா திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. அது எந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும் நம்ம? மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள், அதே போல சசிகலா போன்றவர்கள் நீக்கத்துக்கு பிறகு நம்ம அதிமுகவுடைய அந்த வெற்றி தோல்வியை பார்க்கும்போது, குறிப்பாக கடந்த 2021 அதிமுகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 77 இடங்களை கைப்பற்றினாங்க. அதுல குறிப்பாக 66 இடங்கள் அதிமுக கைப்பற்றினாங்க. 48 தொகுதிகள் கொங்குல தான் அவங்க அதிகமான எம்எல்ஏக்களை எடுத்தாங்க. ஆனால் தென் மாவட்டங்கள்ல பெரிய மைனஸாக அதிமுக போயிருக்கு. அம்மாவுடைய காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலையுமே கொங்கும் தென் மாவட்டங்களும் சேர்ந்துதான் சிஎம்ஏ எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இருந்தாங்க. ஆனா இதுல இவர்கள் நீக்கத்துக்கு பிறகு அங்க பெரிய மைனஸ் அதிமுக அடைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ கொங்குல இருந்து ஒரு லீடர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமா அந்த இதுல இருக்கும். அப்படிங்கும்போது அவர் நீக்கத்துல இனி அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல இது எஃபெக்ட் இருக்குமா? கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதி தான் அது. நீங்கள் சொல்வது மாதிரி செங்கோட்டையினுடைய நீக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும். தொகுதிக்கு ஒரு 200 ஓட்டு கூட குறையாம இருக்குமா? இருக்கும் 200 ஓட்டு கூட குறையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் அரசியலில் ஒரு ஓட்டு கூட பெரிய விஷயம்தான், 10 ஓட்டு கூட ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அது ஒரு பெரிய ஃபேக்டராக அதை எந்த கட்சியும் எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஜான் பாண்டியன் இருக்கிறார் அப்படின்னா, ஜான் பாண்டியன் தாக்கத்தை ஏற்படுத்தான் செய்வார். ஜான் பாண்டியன் கூட நீங்கள் போய் அவர் தனியாக போட்டியிடும் போது நீங்கள் போய் பாருங்கள், அவர் கூட ஒரு 10 தொகுதியில் 500-1000 ஓட்டு வாங்கியிருப்பார். அது கூட வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கோம். அதற்காக ஜான் பாண்டியனை சுற்றி தான் அரசியலே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கிருஷ்ணசாமி வாங்கியிருப்பாரு. இது பல கட்சிகள் உதாரணம் சொல்ல முடியும் இருக்கு. ஆனால் இங்க செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தாவேக்காவுடைய இணைப்பு அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சாரத்துல அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் தாவேக்காவுக்கு தான் போகும். அது செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், 50 ஆண்டு கால நட்புகள் இப்படின்னு சொல்லி அது அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு. அது எல்லாமே இப்ப தாவேக்காவுக்கு பிரியும் போது அங்க திமுக குறைந்த வாக்குகள்ல வின் பண்ணக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்கு. போன நம்ம 21 பார்க்கும்போது குறைந்த வாக்குகள்ல, குறிப்பா பாஜக மொடவக்குறிச்சியில கூட 200 சம்திங்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பிளஸ் திமுகவுக்கு தானே. இந்த அதிமுகவுடைய விழக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் தாவேக்காவுக்கு விழுந்தால் திமுகவுடைய அதே ஓட்டு வங்கிகள் அப்படியே இருக்கும்போது இந்த வாட்டி கொங்குலையும் திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? கொங்கு பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய நீண்டகால செயல் திட்டம். அதுக்காக தான் செந்தில் பாலாஜி கிளம்ப இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிமுகவின் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எம்ஜிஆர் முகம், ஜெயலலிதா அவர்களுடைய முகம், இரட்டை இலை சின்னம், இதுதான் மெயின் ஃபேக்டர். இப்போ அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்குது. அந்த அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படியே வந்துடும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 23% வாங்கினாங்க. சட்டமன்றம் போது இன்னும் அதிகரிக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இந்த வாக்குகள் ஒருபோதும் நீங்கள் சொல்வது போல் தாவேக்காவிற்கோ அல்லது திமுகவிற்கோ கூட போகாது. ஏன் அப்படின்னா அதிமுகவின் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடியாலஜிக்கு அப்பாற்பட்டவர்கள். அதே போல் நடுத்தர சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலித்து மக்களாகவும் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக என்ன கொள்கையை சொல்லிடுறதோ, என்ன ஐடியாலஜி சொல்கிறதோ அதை தான் அவரும் சொல்கிறாரு.
அதே பெரியார், அதே வந்து அண்ணா, அதே திராவிடம், அதே தமிழ் தேசியம், இதுதான் அவரும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. எடப்பாடி மட்டும் கொஞ்சம் நகர்ந்து டெல்லிக்கு போயிட்டாரு. எடப்பாடி அது அதிமுக நம்ம ஓப்பனா சொன்னா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சி தான் அது. ஆரம்பத்துல இருந்தே சாஃப்ட் இந்துத்துவா கட்சி தான், கோயிலுக்கு போவாங்க, அந்த ஐடியாலஜி உள்ளவங்க. இவங்க வந்து அதற்கு அப்படியே முற்றிலும் மாற்றானவர்கள் திமுக. கிட்டத்தட்ட திமுகவுக்கு இன்னொரு மாற்றாகத்தான் விஜயும் கொள்கையில சொல்றாரு. கிறிஸ்தவ ஒரு மதத்தை சேர்ந்தவராகவும் விஜய் இருக்கிறார், பிராக்டிசிங் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, சுத்தியில கிறிஸ்தவர்களை வச்சிருக்கிறாரு, சுத்தி கிறிஸ்தவர்களாக தான் போய் கட்சியில போய் சேர்றாங்க. அவரும் அதை தான் டார்கெட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னா அதிமுகவின் வாக்குகளை ஒரு நாளும் சிதறடிக்காது. அடுத்ததாக இப்போ கூட்டணி அப்படின்னு எடுக்கும்போது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறோங்கிற பேரில் இந்த கடைசி 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்க தான் செஞ்சுருக்குது. 3% இருந்த பிஜேபி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6, 7, 8% வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னா உண்மையாகவே வளர்ந்துருக்குறாங்க. அதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். அவங்க எங்கே வளர்ந்துருக்காங்க? அவங்களும் அதே மேக்சிமம் கொங்கு பெல்ட்ல அதிகமாக வளர்ந்துருக்காங்க. அது அண்ணாமலையுடைய அண்ணாமலை தனிப்பட்ட செல்வாக்கு தான். 3% வாக்குகள் வந்து கூடுதலாக பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிறது அண்ணாமலையினுடைய அந்த வேலைகள் தான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ், ஏன்னா உங்களுக்கு தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறது முக்கியம், முகம்ங்கிறது தான் முக்கியம். முகத்தை வச்சு தான் அரசியல். இன்னைக்கு பிஜேபிக்கு அப்படி ஒரு முகமே இல்லாமல் இருந்துச்சு. யாரோ வந்தாங்க, தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் வந்தாங்க, இளைஞர்கள்ட்டையோ மக்கள்கிட்டயோ வெகுஜன மக்கள்கிட்டயோ ஒரு கவனத்தை அவங்களால ஈர்க்க முடியல. அவங்க ஒரு 10 to 11 அரசியல் தலைவர்களாக தான் பார்க்கப்பட்டாங்க. பட் அண்ணாமலை வந்து ஒரு யங் ஃபேஸு, ஒரு ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வராருங்கும்போது ஒரு அதிகமான கவனத்தை வந்து அவர் ஈர்த்தாரு. அது அவங்க இந்த கட்சிக்கு வந்து, அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போகிறவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. சென்னையில் அப்படி நிறைய நடக்கும். ஏன்னா திமுகவை தோக்கடிக்கணும், அதுக்கு வந்து ஒரே வழி அதிமுக தான், பிஜேபிக்கு போட்டாலும் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த நிறைய கணிசமான வாக்குகள் போயிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அப்படியே பிஜேபிக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. அப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 18% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இது இயல்பாக சேரும்போது உங்களுக்கு இந்த ஓட்டுகள் வந்து பிரியாது. விஜய் பிரிக்க போகிறது திமுகவின் ஓட்டை தான் அதிகமாக பிரிக்க போகிறாரு. முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் போக போகுது, கிறிஸ்டின் ஓட்டு கணிசமாக போக போகுது. இதை தவிர்த்துட்டு அவருடைய ரசிகர்கள் ஓட்டு, புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய ஓட்டு, இதை தவிர்த்து விட்டு ஏடிஎம்கேவின் ஓட்டை வந்து அவர் பெருசாக அஃபெக்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கல. அதனால் கொங்கு பகுதியில் வந்து திமுக நினைக்கிறது நடக்குமாங்கிறது தெரியல. 2026 வந்து திமுக வந்து பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்வாங்கன்னு நான் பார்க்குறேன். தாவேகா திமுகவுடைய ஒரு பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. அது எந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும் நம்ம? இல்லை, எனக்கு வந்து பி டீம் அந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அதே நேரம் வந்து எந்த நோக்கமுமே இல்லாமல் ஒருவர் செய்யக்கூடிய செயல் வந்து இன்னொருவரை வந்து பாதிக்குது அப்படின்னா அது நம்ம மறைமுகமாக பி டீமாக தான் நம்ம கருத முடியும், நினைக்க முடியும். விஜய் வந்து பர்பஸோ இல்லை பர்பஸ் இல்லாமலோ அவர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையினால் திமுகவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஏற்படுது, அதிமுக அது மைனஸாக போகுது அப்படின்னா அப்போ அவர் கிட்டத்தட்ட திமுகவினுடைய பி டீம் தான். அதற்காக வேண்டி திமுகவோட தொடர்பு வைத்துக்கொண்டு அவர் சொல்வதெல்லாம் வந்து அவர் செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் இயல்பாக செய்வது திமுகவுக்கு சாதகமாக அமைந்தனாலே அவர் பி டீம் அப்படிங்கிற நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் தான் வந்து என்ன அப்படின்னா, அதாவது வந்து அதிமுகவோடு கூட்டணிக்காக விஜய் அவர்களும் முயற்சி செஞ்சார், அதிமுகவும் அதிகமாக முயற்சி செஞ்சாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான் வந்து தடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வருது. அப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. இல்லை, இப்போ ஆதவ் அர்ஜுனாவை டெய்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அவரை ஒவ்வொரு கட்சியில சொல்றாங்க. திமுகவில் இருக்கிறாரு, பிஜேபியில் இருக்கிறாரு, ராகுல் காந்தியை செஞ்சு காங்கிரஸ்ல இருக்காரு. ஒரு மனுஷன் எத்தனை கட்சியில தான் இருக்க முடியும்? காலைல டெய்லி எஞ்சதுல இருந்து அந்த மனுஷன் என்னப்பா நான் நேத்தான் தாவேக்கால இருந்து இன்னைக்கு பாஜகங்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் திருப்பி பார்த்தா காங்கிரஸ்ங்கிறீங்க, கொஞ்சம் திருப்பி பார்த்தா திமுகங்கிறீங்க, அடுத்து விடுதலை சிறுத்தைங்கிறீங்க. ஒரு மனுஷன் எத்தனை கட்சியில தான் இருக்க முடியும்? அதுக்கு ஏன் அவ்வளவு ஒரு மனிதரை அப்படி டார்கெட் பண்ணி அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க? இல்லை, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி வந்து வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், விஜயகாந்துக்கு ஏற்பட்டது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன? கூட்டணிக்கு போயிட்டா அவர் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏக்களை அவர் பெற்றுவார், கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்போ வந்து ஏன் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாரு? சரி, கூட்டணி இல்லாமல் அவர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே, என்ன அடுத்து நடக்கும் அப்படின்னா விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் செங்கோட்டையன் ஒருத்தர் போய் சேர்ந்ததை நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம். செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டார், இதனால் பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏவை வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி
விஜயை நம்பி விஜய் கூட போயிருக்கிறாங்களா? அவங்கள விட தமிழ்நாட்டுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். விஜய் ரசிகர்கள் அவங்க சினிமா ரசிகர்கள், அவ்வளோதான். அவங்களுக்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கும் அரசியல் தெரியாது. ஆதவர்ஜனாவும் மேல்மட்ட அரசியல் தான் அவருக்கு தெரியும். புஷி ஆனந்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஒரு தொகுதியில் இருந்தவர். அப்போ தமிழ்நாட்டில் காலங்காலமாக அரசியல் செஞ்சுட்டு வரக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் விஜய் சொல்லக்கூடிய கொள்கைக்கும் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா? பெருசாக இல்லை. அவங்க நினச்சா போய் சேரலாம். கம்யூனிஸ்ட் இடதுக்கு வலதுக்கு 2 பேர் யாராவது ஒருத்தவங்களோ 2 பேர் சேர்ந்தோ போய் அங்கே போய் சேரலாம். விடுதலை சிறுத்தைகள் நினச்சா போய் சேரலாம். அதே போல் முஸ்லீம் அமைப்பு அரசியல் கட்சிகள் நினச்சாங்கன்னா போய் வந்து சேரலாம். அதே போல் வந்து விடுதலை இவங்க இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் நினச்சா என்ன செய்யலாம், விஜய் கூட போய் சேரலாம். யாருக்குமே ஐடியாலஜி பிரச்சனை எதுவுமே இல்லை. வேல்முருகன் அவர்கள் நினைச்சா போய் சேரலாம். திமுக அவ்வளோ அதிருப்தியா இருக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 5 மாதங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, 5 மாதங்கள் இருக்கு. ஆனா யாருமே விஜய் உடைய போய் சேரல, இது வரைக்கும் போய் சேரலையே. கடைசி நேரத்துல போய் சேர்றாங்க அப்படின்னா இங்க எந்த வாய்ப்பும் இல்லாம போய் சேர்றது வேற. திமுக விட்ட வந்து வாய்ப்பு இல்லை, அதிமுக விட்டும் கதவு மூடப்பட்டிருக்குன்னா அந்த கடைசி நேரத்துல வேற வழியே இல்லாம போய் சேர்றது வேற. இல்ல இப்படிதான் தொடர்ந்து சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் போகல, யாரும் சேரல அப்படின்னாங்க. நேத்து திடீர்னு செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரு. இன்னும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் 4 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்களும் சேர போறாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமே தொடர்ந்து தானே அப்படியே ஒவ்வொரு ஆட்களா இனிமே எலெக்ஷன் சூடு பிடிக்கும் போது கூட்டணிக்கு போக வாய்ப்பு. உங்களுக்கு செங்கோட்டையன் ஒரு தனி நபர், அவர் ஒரு 40 வருஷமா ஒரு கட்சி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறாரு. அது ஒரு தனி நபரினுடைய முடிவு. ஒரு அரசியல் கட்சியாக எந்த கட்சியும் வந்து போய் விஜய் கூட சேர்றது தயாராக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா தெரியும். விஜய் வந்து ஒரு % ஓட்டுகளை வாங்க போறாரு, கொஞ்ச நாள் மீடியாவில் பேச போறாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு தகவலும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இது யூகத்தின் அடிப்படையிலான தகவல்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் நெருங்கும் போது இப்போ விஜய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த அட்டண்டன்ஸ் கிடைக்காது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் அக்ரஸிவா தேர்தல் காலத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஊடகங்களும் அந்த பிரதான கட்சிகளை நோக்கி தான் கேமராக்களை திருப்புவாங்க. விஜயை நோக்கி வந்து திருப்பக்கூடாது கேமராக்களை அப்படின்னு சொல்லி சில ப்ராஜெக்டுகள் மீடியாக்கள் கொடுக்கப்படுவதாக தகவல். இல்லை, விஜய் நியூஸை நீங்கள் போடக்கூடாது, விஜயை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வேணா பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு இதை நோக்கி போய் கொண்டிருப்பதாக தகவல். பெரிய மீடியா மறைத்தாலும் கூட இன்னைக்கு சோசியல் மீடியால அடுத்து அதுதான் வரேன். மீடியாக்களாவது பரவாயில்ல, சோசியல் மீடியால நீங்க பணம் கொடுத்து எதனாலும் செய்யலாம். புரியுதுங்களா? விஜய் அப்படிங்கிற பெயர் வாய்ஸ் ஓவர் வந்தாவே அது ப்ரமோஷன் ஆகக்கூடாதுன்னு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த நியூஸ் போகவே போகாது. புரியுதுங்களா? இது வெளிநாடுகளில் பல நாடுகளில் இது வந்து நடந்திருக்கு. பணம் கொடுத்தா சோசியல் மீடியாவை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், இது எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிஞ்ச ரகசியம். விஜய்க்கு வந்து அடுத்தடுத்த செக்குகளை வைக்கிறதுக்கு பிரதான கட்சிகள் வந்து அவங்க தயாராகிட்டாங்க. விஜய்க்கு இப்போ கிடைக்கிற இந்த அட்டண்டன்ஸு இதெல்லாம் வந்து நெகட்டிவாக தான் கிடைக்கும். எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கிடைக்கும். விஜய் ஒரு வேட்பாளர் நிறுத்துவார், அவர் திடீர்னு பார்த்தா திமுக போய் சேர்ந்துவார். அந்த மாதிரி செய்திகள் தான் வரும். பாசிட்டிவான செய்திகள் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2 மாதம் வரும்னு வைங்களேன், இதுக்கு பிறகு வராது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. விஜய் இவ்வளோ நெருக்கடியெல்லாம் எப்படி அவர் சந்திச்சு அவர் எப்படி நிற்பார் அப்படின்னு தெரில. அப்போ அவர் கூட்டணியில் போய் சேர விடாமல் தடுக்கிறதுல இவர் ஆதவர்ஜனா முக்கியமான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர் திமுக கூட்டணியே போயிடுவார் போலயா நெருக்கடியில். இல்லை, திமுக அவர் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒன்றும் அவர் அரசியல் கட்சி நடத்துவார், இல்லைன்னா ரஜினியோடைய முன்னாடியே சுதாரிச்சார். சிரஞ்சீவிலாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு சுதாரித்து விலகி போனார். அந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன். ஒரு அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னா, நைட்டு இப்போ 1 மணி ஆனாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டினா நீங்கள் வந்து திறந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். ஒரு உதவியாளர் ஒரு ஃபோன் பண்ணுவார், எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும், ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுரும், ஒரு ஃபோன் பண்ணால் அதை எடுக்கணும். அதுதான் பொது வாழ்க்கைங்கிறது. அதுதான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றது அப்படிங்கிறது. என்ன, தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து திறந்த புத்தகமாக திறந்து காட்டுறது தான் பொது வாழ்க்கைக்கு வருவது. இவர் வீட்டு கதவை வந்து இவர் குடும்பத்தினரே தட்ட முடியுமான்னு தெரில. எனவே வந்து என்னென்னா, அரசியலுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு பின்னணியை சந்திப்பார். 2026 வரைக்கும் இவர் எக்ஸ்பைரி டேட், அது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு இன்னொரு விஜயகாந்த், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.